வாழை vs கொட்டுக்காளி பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம் என்ன? எந்த படம் ஹிட்? வாழை திரைப்படமும் கொட்டுக்காளி திரைப்படமும் ஆகஸ்ட் 23ஆம் தேதியான நேற்று ஒரே நாளில் ஒன்றாக வெளியானது. இதன் பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம் என்ன தெரியுமா? தமிழ் திரையுலகில் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்படும் ஒரு சில படங்கள் திடீரென நல்ல விமர்சனங்களுடன் நல்ல கலெக்ஷனையும் பெற்று நம்மை ஆச்சரியப்படுத்தும். அப்படி சமீபத்தில் வெளியான 2 படங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. கொட்டுக்காளி திரைப்படத்தை PS வினோத்ராஜ் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் சூரி ஹீரோவாக நடிக்க அவருடன் இணைந்து மலையாள நடிகை அன்னாபென் நடித்திருக்கிறார். இது அவரது முதல் தமிழ் திரைப்படமாகும். இந்த படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பல்வேறு திரைப்பட விருது விழாக்களுக்கு இந்த படம் சென்றிருந்ததால் ரிலீஸ் செய்வதில் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டது. இந்த படத்தை நடிகர் சிவகார்த்திகேயனின் SK புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. கொட்டுக்காளி திரைப்படம் பத்திரிகையாளர்களுக்கான பிரத்யேக ஷோவிற்கு பிறகும் செலிபிரிட்டி ஷோக்களுக்கு பிறகும் பாசிட்டிவ் விமர்சனத்தில் நனைந்தது. இந்த படம் வெளியான முதல் நாளிலேயே சுமார் 1 கோடி கலெக்ஷனை தாண்டி இருப்பதாக கூறப்படுகிறது. குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் சரியான ரசிகர்களை சென்று சேர்ந்திருப்பதால் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ் திரையுலகில் கவனிக்கத்தக்க இயக்குநராக வளர்ந்து வருபவர் மாரி செல்வராஜ். பரியேறும் பெருமாள், கர்ணன் போன்ற படங்களை இயக்கி நல்ல வரவேற்பை பெற்ற இவர் அடுத்து மாமன்னன் திரைப்படத்தை இயக்கினார். இந்த படமும் நல்ல வரவேற்பை பெற்றது. சொல்லப்போனால் நடிகர் வடிவேலுவுக்கு கம்பேக் படமாகவே அமைந்தது. இதையடுத்து அவர் இயக்கிய படம்தான் வாழை. இந்த படத்தில் நிக்கிலா விமல், கலையரசன், திவ்யா துரைசாமி, சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் எடுக்கப்பட்ட இந்த படம் பள்ளி மாணவர்களின் வாழ்வை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. வாழை திரைப்படத்தை பார்த்த பலர் மாரி செல்வராஜை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவரை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நிகழ்ந்த காட்சிகள் இணையத்தில் வைரலானது. அதேபோல சிலர் வீடியோக்கள் மற்றும் சமூக வலைதள பதிவுகள் மூலமாகவும் மாரி செல்வராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். இதையடுத்து இப்படம் முதல் நாளில் மட்டும் 1.3 கோடி ரூபாய் கலெக்ட் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்றும் நாளையும் வீக்கெண்ட் என்பதால் இந்த வசூல் இன்னும் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. 2 படங்களுமே விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றுள்ளது. எனவே இரண்டுமே ஹிட்டான படங்கள் தான் என்பது சினிமா விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது.